காடையாம்பட்டி தாலுகாவில் மழையால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை காரணமாக சரபங்க ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் டானிஸ்பேட்டை கூட்டப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளை சூழ்ந்தது. விவசாய தோட்டங்களில் புகுந்த வெள்ளம் நெல், மஞ்சள், பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களையும் அடித்து சென்றது. மேலும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. லட்சக்கணக்கில் செலவு செய்து வளர்த்த பயிர்களை வெள்ளம் அடித்து சென்றது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், சரபங்கா நதியின் கரைகளை பலப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி நிலையான உறுதியான கால்வாய்களை அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த நிலத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள், கரும்பு, இந்தாண்ட நெல் போட்டேன். மஞ்சள் அழுகி போச்சுங்க. இப்போ 4 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சனால மஞ்சள் அழுகி இப்படி போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா செலவாயிருக்கு இது வரைக்கும். எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து, அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இது வரலாறு கடை தண்ணி. எனக்கு இன்றைக்கி வயசு 50 வயசு ஆகுதுங்க. 50 வயசில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி இது வரைக்கும் தான் முறையாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நஷ்டீடு ஆகிருக்கு. இன்னும் கிணறு இடிஞ்சு விழுந்து போச்சுங்க. அந்தாண்ட இந்தாண்ட கரும்பில் பார்த்தீங்கன்னா பூரா இதுக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப்பில் பூரா பாட்டில் ஏரியில் சாப்பிட்டு பூரா பூரா என் காடே கிடக்குதுங்க. இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இது எப்படி பொறுக்கிறதே தெரியல. இதுக்கெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.